ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான சலாடுங்க. நம்ம பீச்சில் இல்லை அந்த மாதிரி போகும்போது சாப்பிடுவோம் இல்லையா? சுண்டல், வேர்க்கடலை, ஸ்வீட் கார்ன் சுண்டல் சாப்பிடுவோம் இல்லையா? அந்த டிஷ்ஷு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். இது செம்ம டேஸ்டியாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் பண்ணால் ரொம்ப ஹெல்த்தியாக, ஹைஜீனிக்காக நம்ம பண்ணலாம். ஆரோக்கியமாக நல்ல ஈவினிங் ஸ்நாக்கு. இதில் ஆயிலே இல்லை. அதே மாதிரி நிறைய காயெல்லாம் போட்டு நம்ம செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. இந்த வேர்க்கடலை ஸ்வீட் கார்ன் சுண்டல் எப்படி பண்ணுறது, இந்த சலாட் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். சட்னி வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. பார்க்குறதுக்கே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வேர்க்கடலை வந்து நம்ம ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். இது கூட ஒரு 2 மணி நேரம் ஊறினா தான் நல்லா வெந்துடும் வேர்க்கடலை. இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும். 2 மணி நேரம் ஊறினா போதும். இதிலவே நல்லா உரித்து வச்சுருக்க ஸ்வீட் கார்ன். இந்த ஸ்வீட் கார்ன் போடணுன்னா போடலாம், இல்லைன்னா நீங்கள் இது அவாய்ட் பண்ணலாம். வெறும் வேர்க்கடலை மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது நான் வந்து எங்கள் பசங்களுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்து பண்ணாதான் ரொம்ப பிடிக்கும்னால நான் ஸ்வீட் கார்னும் வேர்க்கடலையும் 2ம் போட்டு குக்கரில் ஒரு 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் நான் வந்து குக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற ஸ்வீட் கார்னும் அப்புறம் வேர்க்கடலை ஒரு பவுலில், பெரிய பவுலில் கொட்டிடுங்க. இது நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சு. இப்போது வந்து இதில் 1 கப்பு வெள்ளரி பிஞ்சு வந்து நல்லா இந்த மாதிரி துண்டுங்களாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். ஒரு பெரிய வெள்ளரிக்காய் நான் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி இதில் போட்டுட்டேன். வெள்ளரி பிஞ்சு போட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மெலிசா கட் பண்ண தக்காளி, ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. தக்காளி பழம் வந்து ஹைப்ரிட் தக்காளி தான் நல்லாயிருக்கும் இதுக்கு. இது வந்து தக்காளியும் இதில் போட்டுருங்க. வெள்ளரி பிஞ்சு போட்டதுக்கப்புறம் தக்காளி போட்டேன். இப்போது கேரட் வந்து ஒரு பெரிய கேரட் எடுத்து நான் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். கேரட்டும் இதில் நம்ம போட்டுடலாம். கேரட் வந்து நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக கட் பண்ணிக்கணும். இது நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டுருங்க. வெங்காயம் வந்து நல்லா பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். இப்போ கொத்தமல்லி தழை, இது வந்து ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு நிறைய கொத்தமல்லி இதில் போட்டுருங்க. நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அங்கங்கே கலர்ஃபுல்லாக நல்லா தெரியும். இப்போ இதில் ருசிக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நம்ம வேர்க்கடலையிலும் சேர்க்கலை, இப்போ தான் உப்பு போடுறோம். அதனால் பார்த்து எல்லா காய்க்கும் அப்புறம் வேர்க்கடலை, ஸ்வீட் கார்ன் எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஒருவேளை நீங்கள் மிளகாத்தூள் போட வேணாம்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகா மெல்லிசா நறுக்கி அது போட்டுருங்க. அப்போ மிளகாத்தூள் போட வேணாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் தான் இதுக்கு வந்து ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும். ஜீரகத்தூள் வந்து நான் நல்லா வறுத்துட்டு ஜீரகம் அப்புறம் அரைச்சி வச்சுருக்கேன், அது போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு நல்லா ஜூஸ் புழிந்து வச்சுட்டேன், அதுவும் இதில் போட்டுட்டேன். எலுமிச்சம்பழம் வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் எடுத்திங்கன்னா தான் இந்த அளவுக்கு இந்த பவுலுக்கு ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். நல்லா எலுமிச்சம்பழம் சாறும் இதில் போட்டுருங்க. அப்புறம் ஒரு கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வேணும்னா இப்போ கொஞ்சம் பொரி சேர்த்துக்கலாம். பொரி வந்து நம்மளுக்கு நார்மலாக வெளியே நம்ம கடையில் வாங்கும் போது பொரியோடு சேர்த்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் பொரி சேர்த்துக்கலாம். அது சாப்பிட்றதுக்கு ஒரே நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் பொரி சேர்க்கணும். அப்போ தான் மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ஒரு பவுலில் கொடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அவ்வளோ இஷ்டமாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். இதில் வந்து நம்ம பொரித்து எடுத்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ண ஐட்டம் கிடையாதுனால ரொம்ப ஹெல்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் விஜி.